வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: மக்களவைத் தேர்தலில் இன்று நடைபெற்ற 6ஆம் கட்ட வாக்குப்பதிவில் மாலை 5 மணி நிலவரப்படி 58% வாக்குகள் பதிவாகியுள்ளன. காங்கிரஸ் மற்றும் INDA கூட்டணிக்கு தொலைநோக்கு பார்வையோ கொள்கையோ இல்லை என பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிஜேபி கூட்டணி அரசு கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் செல்வந்தர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த நடிகைக்கான விருதை இந்தியாவின் அனசுயா சென் குப்தா பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஜமைக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆரன் ஷா ஆதித்ய கணேசன் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலுக்கான 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று முடிந்தது. மாலை 5 மணி நிலவரப்படி 58% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 6 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட 58 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 78% வாக்குகள் பதிவாகியுள்ளன. பீகாரில் 52%, ஹரியானாவில் 56%, ஜம்மு காஷ்மீரில் 51%, ஜார்க்கண்டில் 61%, தில்லியில் 54%, ஒடிசாவில் 59%, உத்தரப்பிரதேசத்தில் 52% வாக்குகள் பதிவாகியுள்ளன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் புதுதில்லியில் உள்ள வாக்குச்சாவடியில் தங்களது வாக்கினை செலுத்தினர். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் இன்று புதுதில்லியில் வாக்களித்தார். தேர்தல் ஆணையர்கள் திரு கியானேஷ்குமார், திரு சுக்பீர் சிங் சாந்து ஆகியோரும் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி, அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி, மத்திய அமைச்சர்கள் திரு ஜெய்சங்கர், திரு ஹர்தீப் சிங் பூரி ஆகியோரும் புதுதில்லியில் உள்ள வாக்குச்சாவடியில் தங்களது வாக்கினை செலுத்தினர். தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலும் குடும்பத்தினருடன் வாக்களித்தார். இந்த 6ஆம் கட்ட தேர்தலுடன் ஒடிஷா சட்டப்பேரவைக்கு 3வது கட்டமாக 42 தொகுதிகளிலும் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாலை 5 மணி நிலவரப்படி 59% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அடுத்த மாதம் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 7வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. 7 மாநிலங்கள் மற்றும் 1 யூனியன் பிரதேசத்தில் உள்ள 57 தொகுதிகளில் 7வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதனிடையே மக்களவைத் தேர்தலில் முதல் 5 கட்ட வாக்குப்பதிவு குறித்த விவரங்களை தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. 5 கட்ட தேர்தலில் மொத்தம் 50,72,00,000 பேர் தங்களது வாக்குகளை செலுத்தியிருப்பதாக அது தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் மற்றும் INDA கூட்டணிக்கு தொலைநோக்கு பார்வையோ கொள்கையோ கிடையாது என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பீகார் மாநிலம் கராகட்டில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், வாக்கு வங்கிக்காக அந்த கூட்டணியினர் மக்களிடையே தேவையில்லாத விஷயங்களை பேசி அச்சுறுத்தி வருவதாக தெரிவித்தார். பாகிஸ்தான் அணு ஆயுத சக்தியாக உருவெடுக்கிறது என்றும் அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு நீக்கப்பட்டது தவறு என்றும் கூறி குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். அவர்கள் ஊழலில் ஈடுபட்ட காரணத்தால் தான் மத்திய புலனாய்வு அமைப்புகளின் சோதனையின் போது சிரமத்திற்கு உள்ளானதாகவும் அவர் தெரிவித்தார். பீகாரில் ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு நிச்சயம் சட்டத்தின்படி தண்டனை கிடைக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் செல்வந்தர்களுக்கு மட்டுமே ஆதரவாக செயல்பட்டு வந்ததாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி வதேரா கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், பெரும் தொழிலதிபர்கள் பெற்ற 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை இந்த கூட்டணி அரசு தள்ளுபடி செய்ததாகவும் தெரிவித்தார். சாமானிய மக்களுக்கான வேலை வாய்ப்புகளும் தொழில் வசதிகளும் கிடைக்காத நிலை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேலை வாய்ப்பின்மை பற்றியோ அதிகரித்து வரும் விலைவாசி உயர்வு பணவீக்கத்தை பற்றியோ அவர்கள் கவலைப்படவில்லை என்றும் அவர் கூறினார். குஷி நகரில் செயல்பட்டு வந்த 10 சர்க்கரை ஆலைகளில் 6 சர்க்கரை ஆலைகள் தற்போது மூடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுவதாக கூறி வரும் பிஜேபி விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்வதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று திருமதி பிரியங்கா காந்தி கூறினார். இதனிடையே பீகார் மாநிலம் நாலந்தா தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சியின் மூத்த தலைவர் திரு தேஜஸ்வி பிரசாத் யாதவ், மக்கள் சந்தித்து வரும் உண்மையான பிரச்சினைகளை சிந்திக்க விடாமல் திசை திருப்பும் முயற்சியில் பிஜேபி ஈடுபட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். பிஜேபி மற்றும் கூட்டணி கட்சியினர் தோல்வி பயத்தில் இருப்பதாகவும் திரு தேஜஸ்வி பிரசாத் கூறினார்.
உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் செல்வி மாயாவதி காங்கிரஸ் கட்சி தவறான கொள்கைகளை பின்பற்றி வருவதால் அவர்கள் பின்னடைவை சந்திக்க நேரிடும் என்று தெரிவித்தார். பிஜேபி செல்வந்தர்களையும் பெரும் முதலாளிகளையும் ஆதரிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேற்கு வங்க மாநிலம் ஜர்கிராம் தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர் டாக்டர் பிரணத் டுடு அடையாளம் தெரியாத கும்பலால் தாக்கப்பட்டுள்ளார். மேற்கு மிதினாப்பூர் மாவட்டம் கார்பெட்டா தொகுதியில் அவரது வாகனம் சென்று கொண்டிருந்தபோது திரு பிரணத்தும் அவரது ஆதரவாளர்களும் தாக்கப்பட்டனர். பின்னர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மேற்கு வங்க தலைமை தேர்தல் அதிகாரி காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பிரான்சில் நடைபெற்று வரும் 77வது கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த நடிகைக்கான விருதை இந்தியாவின் அனசுயா சென் குப்தா பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். பல்கேரிய நாட்டின் இயக்குனர் கான்ஸ்டான்டைன் படைப்பில் உருவான தி ஷேம்லெஸ் என்ற திரைப்படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக இந்த விருது அவருக்கு கிடைத்துள்ளது. கேன்ஸ் திரைப்பட விழாவில் விருது பெற்ற முதல் இந்திய நடிகை என்ற பெயரை அனசுயா சென் குப்தா பெற்றுள்ளார். பங்குச்சந்தை பரிவர்த்தனைக்கான புதிய விதிமுறைகளை செபி இன்று வெளியிட்டுள்ளது. பங்குச்சந்தை பரிவர்த்தனைக்கான ஆன்லைன் தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கு புதிய நடைமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. பங்குச்சந்தைகள், பதிவு பெற்ற பங்குச்சந்தை இடைத்தரகர்கள், பங்குகளுக்கான கிளியரிங் அமைப்புகள் ஆகியவற்றுக்கும் புதிய நடைமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. பங்கு வர்த்தகத்தில் மூன்றாவது தரப்பினருக்கு நிகர்நிலை விலை குறியீடுகள் இருப்பதற்கும் கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. நேட்டோ அமைப்பைச் சேர்ந்த 6 நாடுகள் தங்களது எல்லைப் பகுதிகளை பாதுகாக்க ட்ரோன் சுவரை எழுப்பியிருப்பதாக அறிவித்துள்ளன. போலந்து, பின்லாந்து, நார்வே, லித்வேனியா, லாட்வியா, எஸ்டோனியா ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து இந்த பாதுகாப்பு கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளன. நார்வேயின் எல்லைப் பகுதி தொடங்கி போலந்து எல்லை முடியும் வரையில் ட்ரோன் மூலம் கண்காணித்து பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான இந்த ட்ரோன் சுவர் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லைக்கு அப்பாலிருந்து வரும் ட்ரோன் தாக்குதல்களை முன்கூட்டியே கண்டறிந்து அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் இந்த 6 நாடுகளும் இணைந்து மேற்கொண்டுள்ளன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். இது வடமேற்காக நகர்ந்து நாளை காலை தீவிர புயலாக வலுவடைந்து பங்களாதேஷின் கெப்புபாரா, மேற்கு வங்கத்தின் ஷாகர் தீவுகளிடையே நாளை நள்ளிரவு கரையை கடக்கக்கூடும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நேற்று மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடகிழக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இது வட திசையில் நகர்ந்து நாளை 26ஆம் தேதி காலை புயலாக வலுப்பெறக்கூடும். இது மேலும் வட திசையில் நகர்ந்து தீவிர புயலாக வலுப்பெற்று நாளை நள்ளிரவு மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசத்திற்கு இடையே கரையை கடக்கக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வயல்களில் தேங்கியுள்ள தண்ணீர் குளம் போல் காட்சியளிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் உபரிநீர் வெளியேற்றப்படுவதாக அவர் மேலும் கூறுகிறார். இந்த நிலையில் கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடி பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள அணைகள் வேகமாக நிரம்பி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜமைக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆரியன் ஷா, ஆதித்ய கணேசன் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கோசுகே ஒகுரா, லியோ வித்துன்டேன் இணையை வென்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் PV சிந்து 13-21, 21-16, 21-12 என்ற செட் கணக்கில் தாய்லாந்து வீராங்கனையை வென்றார். புரோ ஹாக்கி லீக் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா, பெல்ஜியம் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் இன்று இரவு மணி 7:45க்கு தொடங்குகிறது. மகளிர் பிரிவில் இந்தியா பெல்ஜியத்திடம் தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் நடைபெற்ற 6ஆம் கட்ட வாக்குப்பதிவில் மாலை 5 மணி நிலவரப்படி 58% வாக்குகள் பதிவாகியுள்ளன. காங்கிரஸ் மற்றும் INDA கூட்டணிக்கு தொலைநோக்கு பார்வையோ கொள்கையோ இல்லை என பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிஜேபி கூட்டணி அரசு கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் செல்வந்தர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார்.
கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த நடிகைக்கான விருதை இந்தியாவின் அனசுயா சென் குப்தா பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஜமைக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆரியன் ஷா ஆதித்ய கணேசன் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.